அந்த ஆரம்பத்தை ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கும் கூட பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பகுதி இவ்விதமாக சொல்லியிருக்கிறது: ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அருமையான ஒரு வார்த்தை. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், துவக்கம் கிராண்ட் ஓப்பனிங்னு போட்டிருப்பாங்க. துவக்கம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த கடை பிற்காலங்களில் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அதுதான் முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. கிராண்ட் ஓப்பனிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் ஆஃப்டர் தட் ஹவு த ஷாப் வாஸ் ரன்னிங், ஹவு த ஷாப் வில் பி ரன்னிங் இன் எ வெரி குட் ப்ராஃபிட்டபிள் வே, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எப்படி அந்த கடை நல்லா லாபகரமாக நடக்குது அதுதான் முக்கியம். இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுருங்க. அப்போ படிக்கும்போது அவன் படிக்கிறான் ரைட். அதை விட அவனுடைய ரிசல்ட் வரும் பாருங்க, மார்க் வரும்ல, அதுதான் முக்கியம். த மார்க் வில் டிசைட் டு கோ ஃபார் த ஃபர்தர் ஸ்டடீஸ். அதுதான் அவனுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திலும் பிஸ்னஸாக எடுத்துடுங்க அல்லது படிப்பாக எடுத்துட்டோம், ஈவன் அக்ரிகல்ச்சர் விதைக்கும் போது அது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் அறுவடையில் எத்தனை மூட்டை நெல் கிடைச்சிச்சு அதுதான் முக்கியம். முடிவு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், அது முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சாதாரண ஒரு துவக்கமாக இருக்கலாம், எடுத்த உடனே ஒரு பெரிய அளவில் போகணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நல்லது, உங்கள்கிட்ட அதுக்குள்ள ரிசோர்ஸ், உங்களுக்கு அதுக்குரிய பொட்டென்ஷியலிட்டி இருந்துச்சுன்னா குட். அதற்காக கடன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து பெருசாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் எ ரைட் திங், ரைட் ஆட்டிடியூட். யூ வில் ஃபெயில் இட். உங்கள் துவக்கம் சின்னதாக இருக்கலாம், அந்த சின்னதை கொண்டு வந்து நீங்கள் ஆரம்பிங்க. வில்லியம் கால்கேட் என்ற ஒரு மனிதரை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வில்லியம் கால்கேட் உடைய ஒரு ஆரம்பத்திலே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி $14 தான். $14 வச்சு தான் அவருடைய பிஸ்னஸ் அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி பாருங்கள், உலக அளவில் கால்கேட் பேஸ்ட் தெரியாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. அந்த கால்கேட் பேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அதை ஸ்தாபித்தவர் தான் இந்த வில்லியம் கால்கேட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அற்பமான ஒரு துவக்கம்தான், ஆனால் அதனுடைய முடிவு நல்லதாக இருந்தது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காரிக்கலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன துவக்கமாக இருக்கலாம். இப்போ தாங்க ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்கியிருக்கிறேன், இப்போ தாங்க சின்ன ஒரு விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்போ தாங்க ஒரு சின்ன வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆரம்பத்தை ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அநேகர் தங்களுடைய துவக்கத்தை ஆண்டவரை சிறிது அளவிலே ஆரம்பித்திருக்கலாம், ஏழ்மையான நிலைமையில் ஆரம்பித்திருக்கலாம், ஒரு சின்ன முதலீடை போட்டு அவருடைய தொழிலை ஆரம்பிக்கலாம், அல்லது அவருடைய விவசாயத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது குடும்பத்திலே சில காரியங்களை அவர்கள் ஆரம்பிக்கலாம் சாமி. ஆனால் அவருடைய முடிவு ஆசீர்வாதமாய் நன்மையாய் நீர் அமைத்து கொடுமப்பா. ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டே பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையைப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் மகிழ்ந்து கலிகூரட்டும், பாக்கியம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.